வைகுண்ட ஏகாதசியில் ஸ்வர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது? ஆதிசேஷன் மேல் சயனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணன் அமைதியாய் உலகத்தை நோக்கினார். பாவங்களையும் தவறுகளையும் நிறைந்த உலகில் நல்லவனாக மாற வேண்டும் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போது முரன் என்ற அசுரன் உலகத்தை நடுங்க வைத்தான். தர்மம் தள்ளாடியது. விஷ்ணுவுக்கும் முரனுக்கும் நீண்ட நேரம் போர் தொடங்கியது. ஒரு நொடி விஷ்ணு கண்களையும் மூடினார். அப்போது ஒரு பிரகாசமான ஒளி. அவள்தான் ஏகாதசி தேவி. ஏகாதசி தேவி அசுரனை அழித்தாள். அதர்மம் வீழ்ந்தது, தர்மம் வென்றது. விஷ்ணு பகவான், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று சொன்னார். ஏகாதசி தேவி கேட்டது, உன்னை நினைத்து விரதமிருந்து வரும் உண்மையான மனசு எந்த ஜீவனாவே இருந்தாலும் அவர்களுக்கு உன் வைகுண்ட வாசல் திறக்கணும் என்று வரம் கேட்டாள். அடுத்த நொடியே வைகுண்ட வாசல் திறந்தது. ஒரு ஏழை மனிதன் கோவில் வாசலில் நின்று சொன்னான், பெருமாளே, நீ இருக்கேன்னு நம்புறேன். அந்த கண்ணீரிலே அவன் மனசுக்குள்ள வைகுண்ட வாசல் திறந்தது. வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இன்று கோவிலில் திறக்கப்படும் ஸ்வர்க்கவாசல் ஒரு அடையாளம் மட்டும். உண்மையா திறக்கப்பட வேண்டியது நம் மனசு.